ஹாய் கைஸ், வெல்கம் டு சானஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி இனிய கார்த்திகை தீபம். ஸோ வந்து எல்லாரும் பிரகாசமாக எரியக்கூடிய விளக்கு போல் நம்மளோட லைஃப்பும் வந்து இந்த இயர் வந்து நியூ இயர் வந்து பிரகாசமாக இருக்கட்டும், வெளிச்சமாக பிரைட்னஸோட. ஸோ அதுக்கு தான் நம்ம எல்லாருமே சாமியை வந்து வேண்டிக்கிறோம். ரெண்டாவது வந்து இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், இந்த கார்த்திகை தீபம் நாங்கள் எப்படியெல்லாம் வந்து விளக்கேற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ. நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன், கிச்சன் வீடியோ விளாகுமே எடுத்திருக்கேன், சமைக்கிறதுமே எடுத்திருக்கேன். ஸோ மிக்சடாக இருக்க போது 2 டேஸும் இந்த விளாகில் இருக்கும். நீங்கள் லாஸ்ட் வரையும் எண்டு வரையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம். எல்லாரும் விளக்கேற்றுவாங்க, நம்மளும் விளக்கேற்றுவோம். ஏன்னா எங்கள் அம்மா பிஸியாக இருந்ததுனால நானே ரெடி ஆகிட்டேன். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக கார்த்திகை தீபத்து அன்னைக்கு மார்னிங் வந்து நாங்கள் ஸ்கூல் வந்து லீவ் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃப்டர்நூன் வந்து லஞ்செலாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து சமைக்கலாம், சாமி கும்பிடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்கூல் வந்து அன்றைக்கி எங்களுக்கு லீவே விடலை. ஸோ அதனால் கிடக்கிடன்ட்டு வந்து என்ன பண்ணிட்டேன்னா, இட்லி, உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்டு குருமா வச்சுட்டு திடீர்னுட்டு இன்ஸ்டண்ட்டாக காலிஃப்ளவர் போட்டு கிரேவி, காலிஃப்ளவர் வந்து பக்கோடா பண்ணிவிட்டு வெஜிடபிள் ரைஸு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு எல்லாம் போட்டு மூக்கல்ல இதெல்லாம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிட்டேன். சிக்கன் வெஜிடபிள் ரைஸ் மாதிரி பண்ணிட்டேன். சைட் பை இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து நமக்கு வந்து காலிஃப்ளவர் பக்கோடா. அது மட்டும் இல்லாமல் செவ்வாழை வந்து ஒரு பிரேக் பாக்ஸுக்கு இதை பற்றி சொல்லியே ஆகணும். இது ஆன்லைனில் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். பனானா பாக்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து ஒரு பிரேக் வந்து ஃப்ரூட்டு, ஒரு பிரேக் வந்து நட்ஸ் ஐட்டம் மாதிரி நான் கொடுத்து விட்டேன். ஸோ நட்ஸு கிடையாது, டேட்ஸாக கொடுத்து விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் மெனுமே பார்க்க போகிறீங்க. லஞ்ச் பாக்ஸ் எப்படி நான் டெய்லியே இப்படி தான் பேக் பண்ணுவேன், ஏதாச்சும் ஒரு பொரியல். ஸோ கீழே இருக்கிற அந்த பாக்ஸு செட்டில் வந்து ஏதாச்சும் பொரியல் ஒன்று வச்சுட்டு மேலே ஒரு குட்டி கண்டெய்னர், அதாவது மேலே ஒரு பார்ட்டிஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்டு வந்து சாம்பார் ரைஸ் ஆகட்டும் எது கொடுக்குறோமோ அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணி இதில் வந்து வச்சு விட்டுருவேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து அன்றைக்கி பிரேக்குக்கு வந்து இதையே கொடுத்தாச்சு, காலிஃப்ளவர் பக்கோடாவே கொடுத்தாச்சு. ஸோ மழைக்கு வந்து ரொம்ப கிரன்ச்சியாக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சைட் பை சைடாக வந்து இட்லி வந்து அவிச்சாச்சு. பார்த்திங்கன்னா கடகடன்னு செய்ய வேண்டியதாக போச்சுங்க அன்றைக்கி மார்னிங்கு. எப்படியுமே கார்த்திகை தீபம், அது மட்டும் இல்லாமல் புயல் அது இது சொன்னதுனால ஸ்கூல் லீவ் விடுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சிவன்யாவுக்கு வந்து இட்லி வச்சு ஊட்டி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விசில் வந்துட்டு நமக்கு டம் போட்டு வச்சுருந்தேன், குக்கர்லேயே டம் போட்டு வெஜிடபிள் ரைஸ் வந்து பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் போட்டேன். பட் குக்கரில் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக டபுள் சைஸில் கிடைக்கும். ஸோ இந்த குட்டி ஹாட் பேட்டில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து வச்சாச்சு, வெஜிடபிள் ரைஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஆகட்டும், காவியா ஆகட்டும் எல்லாருக்குமே வந்து வெஜிடபிள் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து மார்னிங் இட்லி எனக்கு வேண்டாம், எனக்கு வெஜிடபிள் ரைஸே சூடாக கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஹாட் பேட்டில் கட்டி அவங்களுக்கு டிஃபனுக்கே வந்து வெஜிடபிள் ரைஸ் கொடுத்தாச்சு. நம்ம குட்டீஸ்க்கு வந்து வெஜிடபிள் ரைஸு காலிஃப்ளவர் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா எனக்கு லஞ்சு. ஸோ இதுதான் எனக்கு மீதி இருக்கிறத இன்னொரு ஹாட் பேட்டில் போட்டு நான் வந்து டேபிள் மேலே டைனிங் டேபிளில் வச்சாச்சு. பார்த்திங்கன்னா இதுதான் இன்றைக்கி மார்னிங்லேருந்து நான் எடுத்த விளாகு. அதுக்கப்புறம் ஈவினிங் குட்டீஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களே ரெடி ஆகிட்டு அன்றைக்கி மார்னிங்லேருந்தே எனக்கு ஒர்க்கு சரியாக இருந்துச்சுங்க. வீடு மாப் போடுறது, பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுறது, அப்படி இப்படி சொல்லி எல்லாத்துக்குமே சரியாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா புசுமா பாருங்களேன், நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா, நான் அந்த விளக்கு தண்ணி விட்டாலே விளக்கு எரியும்ல, அந்த விளக்கு வந்து புசுமா வந்து அழகாக சூப்பராக க்யூட்டாக ஏற்றிட்டா. எங்கள் வீட்டில் பால்கனியில் வைக்கிறப்ப வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது, காற்றடிச்சு அந்த விளக்கு வந்து அணைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல்
அன்றைக்கி வந்து விளக்கு அணையாமல் இருந்தால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா பால்கனி மேலே வைக்கிற மாதிரி எலக்ட்ரிக் விளக்கு தான் வாங்கியிருந்தேன். சுவிட்ச் போட்டால் விளக்கு எரியும், அந்த மாதிரி வச்சுருந்தேன். இப்போ வந்து தண்ணி போட்டாலே விளக்கு எரியும். ஸோ அதுதான் வந்து இந்த டைம் வச்சோம். ஸோ சிங்கிளாக தனித்தனியாக வைக்கிறப்ப இது வந்து ரொம்ப சேஃப்டி பர்பஸுமே கூட. மழை டைமில் இந்த மாதிரி டைம்கள்லாம் வந்து நம்ம இப்படி தனித்தனியாக வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி நான் வந்து எலக்ட்ரிக் விளக்கு மாதிரி அந்த லைட் போட்டால் ஏறுற மாதிரி அந்த விளக்கு வச்சுட்டு இருந்தேன் இல்லையா, அது ஒயர் கனெக்ஷன் கொடுத்து ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு அப்புறம் தான் அதை கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருந்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் வந்து கேசரி பண்ணிட்டேன். ஏன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சு முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நான் சமைச்செல்லாம் வந்து வடை பாயசம்லாம் செய்யலை. நாளைக்கு வந்து லீவை, நாளைக்கு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரவா கேசரி தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு 1 by 1 காலையிலேருந்தே ஒர்க்கு சரியாக இருந்துச்சுங்க. அது இல்லாமல் பசங்க வீட்டில் இருப்பாங்க, நம்ம வந்து எல்லாத்தையுமே ரிலாக்ஸாக பண்ணலான்ற ஒரு மைண்ட் தாட்டில் இருந்தேன். பட் ஆனால் அன்றைக்கி 2 பேருமே ஸ்கூலுக்கு வந்து போயாச்சு. பாருங்கள், புசுமா எடுத்துகிட்டு வந்து வ்ளாக் எடுங்க மம்மி, நான் அப்படி இப்படி மம்மின்னு வ்ளாக்கு வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ 1 by 1 டக்கு நாங்கள் வந்து ஈவினிங் வந்து அண்ணாமலையார் தீபம் ஏற்றுவாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு விளக்கை வந்து ஏற்றி நாங்கள் வந்து சாமி சூப்பராக கும்பிட்டாச்சு. பார்த்திங்கன்னா வெறும் கேசரி மட்டும் தான் நைவேத்தியமாக வச்சு அன்னைக்கு சாமி கும்பிட்டேன். நீங்கள் ஆல்ரெடி இந்த வ்ளாகில் பார்த்தீங்கன்னா 2 days வ்ளாக் எடுத்திருப்பேன். ஸோ மார்னிங் நாளைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோன்றதுமே இந்த வீடியோலேயே கனெக்டடாக வந்துடும். ஸோ இது வந்து கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு எடுத்த வீடியோஸ் தான். இது பார்த்திங்கன்னா புசுமா பாருங்கள், மம்மி என்னை விளக்கேற்றுற மாதிரி ஷார்ட்ஸ் போடுங்க, ஃபோட்டோஸ் எடுங்க அப்படி சொல்லி போஸ்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கேசரி கட் பண்ணுறப்ப அது என்னன்னே தெரிலங்க, அது ஒரு ஸ்வீட்டான ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். கேக் கட் பண்ண சொல்ல சரி, இந்த கேசரி கட் பண்ண சொல்ல சரி, அது ஒரு ஆசையாக இருக்கும். நம்ம இவ்வளோ வயசானாலுமே கூட இந்த கட்டிங்ஸ்லாம் பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒவ்வொரு டைமும் ப்ளவுஸ் கட் பண்ணுறப்ப, ஸ்டிச்சிங் பண்ணுறப்பெல்லாம் வந்து அந்த என்ன சொல்ல அந்த ஷார்ப்னஸோடு அந்த ஸ்ட்ரைட்டாக போட்டு பழக்கம். ஸோ அதெல்லாம் கடகடான்னு பண்ணிட்டேன். ஸோ அன்னி டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. மறுநாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி. ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷார்ட்ஸுமே கொடுத்துருப்பேன். புசு பூரி சூப்பராக வந்துச்சு, உருளைக்கிழங்கு மசால். ஸோ அட் அ டைமில் பார்த்திங்கன்னா ரசத்துக்கு இந்த பக்கம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவு, பட் ஆனால் காவியாவுக்கு ஸ்கூல் உண்டு, ஸ்கூல் போயே ஆகணும். ஸோ அதனால் காவியை கடகடன்னு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அவள் வந்து பூஜை பண்ணிவிடுவாள். எப்போயுமே எவ்ரிடே வந்து காவியை வந்து பூஜை பண்ணிவிடும். ஸோ பூஜை பண்ணிவிட்டு தான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃபன் சாப்பிடும். ஸோ அதனால் கடகடன்னு அவளுக்கு டைம் ஆகிடுச்சு, ரெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு. புசுமா பாருங்களேன், ஏன்ச்சு ஸ்கூல் லீவு, ஆனால் காவியா ஸ்கூலுக்கு கடகடன்னு கிளம்புறப்ப அது சிரிச்சுட்டு ரசிச்சுட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதனால் உருளைக்கிழங்கை கொடுத்து உரிக்க சொல்லியாச்சு. பார்த்திங்கன்னா பாயசத்துக்கு இந்த பக்கம் ஜவ்வரிசி வேக வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சக்கரை பொங்கல் வந்து குக்கரில் வந்து ஸ்டீம் ஏற்றியாச்சு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கேஸில் பருப்பு வந்து போட்டிருக்கேன் சாம்பார் வைக்கிறதுக்கு. ஸோ சைட் பை சைடாக 1 by 1 நம்ம கடகடன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து ஸ்கூலுக்கு அன்றைக்கி பூரி உருளைக்கிழங்குமே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் நான் வந்து லஞ்சு அவளுக்கு தனியாலாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவியா கிளம்புறதுக்கானமே நான் ஆல்மோஸ்ட் ஒரு சில ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். பட் ஆனால் நான் வந்து அவளுக்கு எதுவுமே நான் கொடுத்து அனுப்பல. வந்த பிறகு ஈவினிங் சாப்பிட்டுக்கிட்டோம், நம்ம சாமி கும்பிட்ட பிறகு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே செய்யலை. பார்த்திங்கன்னா முந்திரி எல்லாம் வறுத்து போட்டு நம்ம சூப்பராக வந்து ஜவ்வரிசி சேமியா பாயசம் வந்து வச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த திராட்சை இது வந்து ஷீரடி போயிருந்தோம் லாஸ்ட் இயர். அங்கே வந்து ரொம்ப அவைலபிளாக இருந்துச்சு. 1 kg இந்த காஞ்ச திராட்சை வந்து 100 or 150 தெரில, ஐ திங்க் அந்த அளவுக்கு ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. நான் வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டு வந்திருந்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நீட்டமாக இருக்கிறது அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது தான், நல்லா பார்க்க சொல்லவே தெரியும். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு ஸ்வீட் ஐட்டம் செய்கிறோம் அப்படின்னா என்னெல்லாம் ஸ்வீட் ஐட்டம் செய்கிறோமோ, சக்கரை பொங்கல் பாயசம் ரெண்டுத்துக்குமே இந்த முந்திரி திராட்சை வேணும். ஸோ அட் அ டைமில் ஒன்றா வறுத்துட்டு கொஞ்சம் இதுக்கு போட்டு கொஞ்சம் சக்கரை பொங்கலுக்கு வச்சாச்சு. சேமியா மட்டும் எப்பயுமே நிறைய பேர் சொல்லுவாங்க பாயசம் வந்து சேமியா வந்து வேக வைக்கணுன்ட்டு. வேக வைக்கிறத விட நீங்கள் கீயில் வறுத்துட்டு அந்த சேமியாவை நீங்கள் ஜவ்வரிசியில் போட்டு கலக்கி விட்டு மூடி வச்சிங்கனாலே அது வெந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப மணமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
இப்போல்லாம் வரக்கூடிய வெல்லம் வந்து டார்க்காக வரலங்க, இந்த மாதிரி ஒயிட்டாக தான் வருது. பட் ஆனால் நான் நினச்ச சுகர் வந்து கம்மியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, பட் ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. பாகு வெல்லம்ன்றதுனால இந்த மாதிரி கலரில் இருந்துச்சு. சக்கரை பொங்கலுமே ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி இது சமைக்கிறப்ப வந்து நான் சாப்பிடல, இதை வாய்ஸ் கொடுக்குறப்ப நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. நான் இது வீடியோ வந்து எடிட் பண்ணதுக்கே கொஞ்சம் லேட் ஆச்சு. நீங்கள் இந்த சுகர் ஐட்டம்ஸ், இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் செய்கிறீங்கன்னா ஏலக்காய் சுக்கு வந்து சுகரோடு போட்டு தூள் பண்ணி பவுடர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து பாயசத்துக்கு போட்டாச்சு. மோஸ்ட்லி வந்து இந்த திராட்சையை மட்டும் நான் பாயசத்துக்கு ரொம்ப ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா சீக்கிரமாக பாயசம் வந்து புளிச்சிடும். ஸோ அது புளிப்பு சுவையுடையதுனால பாலுமே டக்குன்னு புளிச்சிடும். திராட்சை வந்து நான் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாயசத்துக்கு யூஸ் பண்ண மாட்டேன். சக்கரை பொங்கலுக்கு, கேசரிக்கு கூட யூஸ் பண்ண மாட்டேன். வெறும் சக்கரை பொங்கலுக்கு தான் யூஸ் பண்ணேன். அதை விட அப்படியே வந்து அவங்க சாப்பிட்ருவாங்க, அதனால எனக்கு அது சாப்பிட்லன்ற அந்த ஃபீல் இருக்காது. சக்கரை பொங்கல் வந்து நம்ம செஞ்சுட்டு ஒரு கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சிடலாம். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு வந்து ஒரு டிப் சொல்லலாம்னு நினச்சேன். நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் இந்த மாதிரி க்ரீமியாக வேணும் அப்படின்னிங்கன்னா பைத்தம்பருப்பையும் பச்சரிசியும் ஒரு 1/2 hour வந்து ஊற போட்டிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப க்ரீமியாக உங்களுக்கு சக்கரை பொங்கல் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து பொரியல் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு தான் நினச்சி டீப் ஃப்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சைஸே தெரியாது உங்களுக்கு, பட் ஆனால் அதோட தொக்கு மாதிரி நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் அம்மா வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இப்படி தான் உருளைக்கிழங்கு பண்ணுவோம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டுடே டிஷ் பார்த்திங்கன்னா பாயசம், அதாவது பாதாம் பால் பாயசம். இது பார்த்தீங்கன்னா இப்போ கலர் தெரியாது, பால் ஊற்ற உங்களுக்கு வந்து கலர் வந்து அந்த பாதாம் கலர் வந்து சொல்லுவாங்க, பாதாம்கிட்டே ஒரு கலர் இருக்கும். ஸோ அந்த கலர் வந்து வந்துடும். ஸோ இதோட வந்து நான் உங்களுக்கு ஜவ்வரிசி வேக வைக்கிறப்ப நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இது வந்து பாதாம் ட்ரிங்க் பவுடரை வந்து நீங்கள் ஆல்ரெடி சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். ஸோ அதை எப்பவுமே வாங்கி வச்சுட்டு இதனோட மில்க் மெய்டும் ப்ளஸ் அது என்ன பாதாம் ட்ரிங்க் பவுடர், இது பால் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், இது 1 டீஸ்பூன், இதை ஆட் பண்ணி வந்து நீங்கள் பாயசம் வைக்கிறப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஹேர் வந்து அப்படியே கொண்டை போட்டு இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் ஈர்த்து பூச்சி எடுத்துகிட்டு வந்து ட்ரையர் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரே அமக்கலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்தா வீடியோ எடுக்கிறது அவருக்கு தெரியாது. பட் இப்படியெல்லாம் ஒரு ஒய்ஃபை கொடுமை பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. வேலை முக்கியம் இல்லை, வான்னு இழுத்து போய் உட்கார வச்சு எண்ணெயும் சிவனியாவும் தலையை வந்து காய வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உளுந்த வடை பார்த்தீங்கன்னா இந்த வடை வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் போட்டாங்க. ஸோ வந்து வடை செய்ய கற்றுக்கணும், நான் வந்து ஒரு வாட்டி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய வடையாக போட்டாங்க. ஸோ சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் ஊற போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக போட்டாங்க. எப்பயுமே வடை போடுறது பெரிய விஷயம் இல்லை, சைஸும் பெரிய விஷயம் இல்லை. பெருசாக போடுறோம் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடக்கூடாது, ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும். ஸோ அப்போ வந்து உள்ளே இருக்கிற அந்த உளுந்து வந்து நல்லா வெந்துடும். ஸோ நான் அதை தான் சொன்னேன், சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இந்த வடை வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நான் வந்து சேரீலாம் வியர் பண்ணி சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டேன். இந்த சாரீ கலர் வந்து எனக்கு சூட் ஆகுதான்னு சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னே தைச்ச ப்ளவுஸு. இந்த சாரீ வந்து திட்ட ஒரு 2 or 3 years பிஃபோர் வந்து ஸ்டிச் பண்ணது. பட் இப்போ கொஞ்சம் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஆனால் இந்த சாரீ வந்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இந்த விளக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளுக்கு ஒர்க் இருந்தாலுமே கூட வீட்டில் இந்த மாதிரி பெரியவங்க இருந்தாங்கன்னா விளக்கு வந்து இந்த மாதிரி தண்ணியில் விட்டு இதை ரெடி பண்ணி பசங்க கையில் கொடுத்துருவாங்க. ஸோ ஈஸியாக பசங்களுமே வச்சுருவாங்க. ஆனாலுமே நமக்கு என்ன தான் இப்போ மாடல் உலகம் வந்தாலுமே கூட அந்த எண்ணெய் விட்டு திரி போட்டு நல்லெண்ணெய் விட்டு விளக்கு ஏற்றுற அந்த அழகு தாங்க ஃபஸ்ட்டு. நான் அதனால் 2 விளக்கு வந்து பூஜை ரூமில் வந்து ஏற்றி வச்சாச்சு. பார்த்திங்கன்னா பூ வந்து கொஞ்சம் பறிச்சுட்டு வந்திருந்தோம். ஸோ பூவுமே நான் வந்து அவசரமாக கட்டிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து 1:30 அப்படிங்கிறதுனால 1:30 மணிக்குள்ளரவே வந்து நம்ம சாமி கும்பிட்டாகணும். ஆஃப்டர்நூன் வந்து சாமி கும்பிட்டாகணும். ஸோ அதனால் நாங்கள் எல்லாமே கடன்ட்டு எல்லாத்தையும் பண்ணியாச்சு. அவங்க தாத்தாக்கு சிவனி அவங்க தாத்தா வந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. எல்லா ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுங்க. இனி வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான்.
ஒவ்வொரு வாட்டியும் விளக்கு ஏற்றுறப்ப வந்து நம்ம வீடு ரொம்ப வெளிச்சமாக ரொம்ப பிரகாசமாக ரொம்ப பிரைட்னஸோடு இருக்கணும், நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி விளக்கு ஏற்றுவோம். பட் ஆனால் நிறைய பேருக்கு தெரியது இல்லைங்க, விளக்கு ஏற்றுறப்ப இருக்கக்கூடிய அந்த இது விளக்கு அணைக்கிறப்ப வந்து அந்த சாமி கும்பிட்றதுல என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அது முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக விளக்கு ஏற்றுறப்ப விட விளக்கை வந்து அணைக்கிறப்ப சாமி கிட்ட வந்து வேண்டிடும், எந்நூல் ஒளிர்வாயாக அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் நினச்சிட்டு அந்த விளக்கை அணைச்சோம்னா நம்ம 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 செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் என்னெல்லாம் டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒயிட் ரைஸ் நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து போட்டு விட்டாச்சு. ஒயிட் ரைஸ், அப்புறம் பால் பாயசம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக க்ரீமியாக வந்து பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் முருங்கை ரசமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க, அப்படியே பக்கத்துலேயே சாப்பிடலான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் வந்து போட்டு சாம்பார் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சக்கரை பொங்கல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெது வடை. நான் வந்து ஒன் டைப் தான் வடை செஞ்சேன். ஸோ டைம் இல்லை எனக்கு, ஸோ அதனால் ஒன் டைப் வடை வந்து செஞ்சாச்சு. நான் வந்து ஆல்ரெடி நேற்றுக்கு தானே கேசரி பண்ணேன், அதனால் கேசரி பண்ணலை. ஸோ சாமிக்கு வந்து நம்ம தலிகையிட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக ரொம்ப மன நிறைவோடு ரொம்ப மன திருப்தியோடு நாங்கள் வந்து அன்றைக்கி சாமி கும்பிட்டோம். பட் இருந்தாலுமே நாங்கள் அன்றைக்கி நினச்சிட்டோம் இன்றைக்கி வந்து அண்ணாமலை தீபம் வந்து நேற்று வந்து ஏற்றுனாங்க. பட் அங்கே நடந்த இன்ஸ்டன்ட்லாம் வந்து எனக்கு அதே ஞாபகமாகவே இருந்துச்சு. நாங்கள் வந்து ஜனவரி வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஜனவரியில் திருவண்ணாமலைக்கு தான் போவோம். பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை தண்ணிக்கு வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை நினைக்காத ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இந்த இயர் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எல்லா சுச்சுவேஷன்லையும் ஹேண்டில் பண்ணி தான் நான் ஆகணும். நான் நினச்சிட்டே நான் சாமி கும்பிட்டேன், என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ரீசன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜை ரூமில் வந்து நம்ம படையல் இடுறப்ப இந்த பாயசம் வந்து நிறைய பேருக்கு வந்து இலையில் போட்டு அந்த சாம்பார் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. நான் அதனால் இந்த ஒரு கப்பு வந்து இதுக்குன்னே தனியாக வச்சுருக்கேன். ஆல்ரெடி லாஸ்ட் டைமே நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லையுமே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த கப்லேயே சாப்பிடக்கூடாது, படைக்கக்கூடிய இந்த பிளேட்லேயும் சாப்பிடக்கூடாது. நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய பிளேட்டில் வந்து எடுத்து நம்ம மாற்றிட்டு தான் சாப்பிடணும். இந்த சாப்பிட்ட தட்டு எதுவுமே நம்ம பூஜையில் வைக்கக்கூடாது. ஸோ நாங்கள் வந்து சூப்பராக வாழை இலை மாதிரியான ஒரு டிசைனில் இருக்கக்கூடிய பிளேட் வந்து வாங்கி நாங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து இதை வந்து வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதில் தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம், இதில் சாப்பிட மாட்டோம். பார்த்திங்கன்னா மாமா வந்து இப்போ வந்து கற்பூரம் காட்ட போகிறாங்க. நான் இந்த வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறப்ப இங்கெல்லாம் நிறைய மியூசிக்குமே கொடுக்கலாம், நிறைய சாங்ஸுமே கொடுக்கலாம். பட் ஆனால் காப்பி ரைட்ஸ் வந்துடுது. என்ன விலாக் எடுத்திங்கனாலுமே காப்பி ரைட்ஸ்னு வந்துடுது. ஸோ அதனால் காப்பி ரைட் வரக்கூடாதுன்றதுக்காக நான் எந்த மியூசிக்கு சாங்ஸு எதுவுமே நான் வந்து கொடுக்கலை. பார்த்திங்களா, தேங்காய் உடைச்சி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த தேங்காய் வந்து இது நிறைய ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, ஷாப்ஸில் கிடைக்குதான்றது எனக்கு தெரியல. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஷார்ப்னஸ் அது வந்து இண்டோலியத்தில் பண்ணது. நம்ம கோயில்கள்லாம் போனோம்னா தேங்காய் உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் பெருசாக நீட்டமாக வச்சுருப்பாங்க. தேங்காய் உடைச்சோம்னா டக்குன்னு உடையும். அதுதான் இது பிளேட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த தேங்காய் தண்ணியை வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேட் மாதிரி கீழே வந்து நகராத மாதிரி அதுக்குள்ளே ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி லெதர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது டைல்ஸில் வச்சோம்னா நமக்கு அப்படியே பிடிச்சிக்கும் கிரிப்னஸ்ஸாக. ஸோ அதனால் மூவ் ஆகாது. ஸோ ரொம்ப சூப்பராக ரொம்ப சாமியை வந்து ரொம்ப அழகாக திருப்தியாக வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப மைண்டு ரிலாக்ஸாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா விளக்குமே ரொம்ப அழகாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றப்ப நம்ம பிள்ளைங்க, ஹஸ்பண்டு, மாமியார், மாமனார் அப்படி சொல்லி எல்லோரும் ஒன்றா கும்பிட்றது தான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் ஆனால் வந்து காவியா வந்து இன்றைக்கி நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். ஸோ காவியா வந்து ஸ்கூலுக்கு போயே ஆகணும். பட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கிளாஸஸ்லாம் வந்து அவள் வந்து ஏற ஸ்கூலில் வந்து நாங்கள் இதுக்கெல்லாம் லீவ் எல்லாம் அலௌடு கிடையாது. ஸோ அதனால் வந்து காவியா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாமி கும்பிட்ற காவியா இருந்திருந்தால் கூட
காவியாக்காக நாங்கள் யோசிச்சிருக்க மாட்டோம், காவியாக்காக நாங்கள் சாமி கும்பிட்டுருக்க மாட்டோம். ஸோ காவியா இல்லாத பட்சத்தில் நாங்கள் எல்லாருமே காவியா வந்து நல்லா படிக்கணும், நல்லா சூப்பராக இருக்கணும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அப்படி சொல்லி நானும் மட்டும் அவரை மாட்டோம் நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து நினச்சிட்டோம் காவியா வந்து சூப்பராக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் இல்லை அப்படின்னா தான் அவங்களோட கஷ்டம் தெரியும். ஸோ காவியா இருந்தால் கூட நாங்கள் காவியாக்காக இவ்வளோ ஸ்பெஷல் கேர் எடுத்துருக்க மாட்டோம். சாப்பிட்றப்பவும் சரி, காவியா இருந்தால் அவளுக்கு பாயசம் ரொம்ப பிடிக்கும், வடை ரொம்ப பிடிக்குமே அப்படி சொல்லி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் ஆனால் இருந்தாலுமே ஓகே தான். காவியா உடனே வந்துட்டா. நாங்கள் வந்து 1:30 மணிக்கு சாமி கும்பிட்டோம். ஒரு 3:00 3:30 3:40 4 o'clockலாம் காவியா வந்து வீட்டுக்கு வந்துடுவா. ஷார்ப்பாக 4 o'clock வீட்டில் இருப்பாள். ஸோ வந்த உடனே அவள் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அவள் ரெடி ஆகிட்டு அவளை விளக்கேற்ற சொல்லணும். ஸோ நேற்றே புசுமா வந்து நான் தான் பண்ணுவேன், நான் தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படி சொல்லி எல்லாத்தையும் பண்ணுச்சு. காவியாவை எதுவுமே பண்ண விடலை, விளக்கெல்லாம் ஏற்ற விடலை. நேற்று சிவனியா பண்ணதுனால இன்றைக்கி வந்து காவியா தான் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டோம் நானும் அவங்க டேடியும். புசுமா வந்து கொஞ்சம் உருன்னு தான் இருந்துச்சு. நான் பண்ணுவேன் மம்மி அப்படின்னு சொல்லி. அதனால் மதியம் சிவன்யா வந்து பண்ணிட்டான். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் எல்லாம் உட்காந்து ஜாலியாக சூப்பராக வந்து லஞ்ச் எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த எண்ணெய் விட்டு திரி வச்சு எரியக்கூடிய விளக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த திரியிலுமே விளக்கு வந்து எரியுது. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு ரெண்டாக தெரியுது. பின்னாடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டைல்ஸு பார்த்திங்கன்னா அது ட்ரிபிளாக காட்டுது. செவத்தில் ஒட்டி இருக்க டைல்ஸு ப்ளஸ் கீழே இருக்க டைல்ஸ் ரெண்டுமே வந்து ட்ரிபிளாக காட்டுது. ஸோ நாங்கள் வந்து லன்ச் வந்து ஒன்றா ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டோம். நாங்கள் ஒரு 1:30 மேலே தான் சாப்பிட்டோம். பார்த்திங்கன்னா புசுமா பாருங்களேன், அவளே ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கினா, அவளே வந்து ரெடி ஆகிட்டா, அவளே வந்து சூப்பராக வந்து ரெடியானா. அவ்வளோதான், காவியா வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. காவியா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு அவளே வந்து ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு அழகாக சூப்பராக வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டா. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவளே வந்து ரெடி ஆகிட்டா. சிவன்யா எப்படியோ அதேமாதிரி காவியாவுமே அவளே வந்து ரெடி ஆகிட்டா. ரொம்ப சூப்பராக நம்மளை விட பிஃபோராக மம்மி டைம் ஆகிடுச்சு, இருட்ட ஆரம்பிச்சிச்சு, விளக்கு ஏற்றணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி சொல்கிறப்ப நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம பசங்க இப்போ விநாயகர் சதுர்த்தின்னா கொழுக்கட்டை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கார்த்திகை தீபம்னா நிறைய விளக்கு ஏற்றணும் அப்படி ஒரு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஆகட்டும், சாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், ப்ராப்பராக ப்ரொசீஜராக நம்ம கலாச்சாரப்படி என்னெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கற்றுத்தரணுமோ அதையும் தாண்டி நம்ம கற்றுத்தராமையே ஒரு சில குழந்தைங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ப்ரிப்பேர்ட் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ எந்த பொண்ணுக்கு தான் சொல்லுங்கள், நம்ம பாப்பா நம்மளை விட எல்லாத்தையும் பிஃபோராக செய்கிறாங்கன்னு சொல்கிறப்ப ஹாப்பியாக இருக்குது. அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் பர்சனல் விஷயமாக ஒர்க் இருந்ததுனால என்னால் எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் ஆனால் வந்து ஒரு 1 வீக்காகவே எனக்கு ரொம்ப ஒர்க் அதிகமாக இருந்ததுனால என்னால் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணி போட முடியல. பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் காவியா வந்து அவளே வந்து பண்ணிவிட்டு மம்மி சூப்பராக நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தா. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஈவினிங்காக வந்து நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு. இந்த ஃப்ரண்ட் டெக்கரேட்டிங் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் தான், மீஷோவில் தான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி நான் போட்டிருந்தேன். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நான் மீஷோவில் என்னெல்லாம் வாங்கினேன், என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினேன், அதை எப்படிலாம் டெக்கார் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஒரு சில டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் கூட நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் என்னெல்லாம் வீட்டுக்கு ஹோமுக்கு வந்து டெக்கார் ஐட்டம்ஸு அதெல்லாம் வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு வ்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது நெக்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப சூப்பராக ரொம்ப கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே வந்து சூப்பராக அழகாக சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி ஊஞ்சல் சேவைலாம் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு கோயிலையும் அந்த விளக்கு வந்து அவ்வளோ அழகாக எடுத்திருந்தாங்க. இங்கே நம்ம ஜலநாராயணனுக்கு பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் நாமம் விளக்குலையே ஏற்றி பூவால் அலங்காரம் பண்ணி எவ்வளோ அழகாக ஜெகஜோதியாக எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள், திருசனா மாதிரியே பூ, ஃப்ளாரு, துளசி, அதுக்கப்புறம் ஒயிட்டு, அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சூப்பர் மார்க்கெட் போக வேண்டியது இருந்தது. அங்கே போயிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு.
எப்பயுமே வந்து சாமி கும்பிடுற நாள்லாம் வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாமி கும்பிட்றப்பெல்லாம் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக போயிட்டு வருவேன். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.